இப்பொழுது தங்கராஜ ஐயா அவர்கள் இந்த அம்மாவை ஊழியத்துக்கென்று அபிஷேகம் செய்வார். என்னுடைய எல்லா மக்களும் நரிக்குறவர் என்று சொல்லப்படுகிற மக்கள் மத்தியிலே பணி செய்ய வந்திருக்கிற அருமையான ராதாவை உமது கிருபையினால் கண்ணோக்கியவரும் உமது திருநாமத்துக்கு மகிமையும் உமது திருச்சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக கொண்டு தன் வாக்கியினாலும் கிரியினாலும் இந்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்யும்படி ஒரு பரிசுத்தாவினால் ராதாவை நிரம்பியவர் பரிசுத்த நடக்கையினால் இவனை அலங்கரித்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் சதாகாலம் ஜீவிதசாகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ராதா என்னப்பா உங்கள் மகள் நரிக்குறவர் என்று அழைக்கப்படுகிற பாகியார் மத்தியில் பணி செய்ய முன்வந்திருக்கிறீர்கள். முன்வந்திருக்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, இயேசு கிறிஸ்துவை ஒரே ஆண்டவர் முற்றிலுமாக விசுவாசிக்கிறாய? உங்களுடைய பாகியார் ஊழியம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை அலுவலர் டேனியல் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதற்கு சட்டத்தில் இருக்கிறது, ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களா? நீ செய்கிற ஊழியத்தின் அடிப்படையில் உங்களை ஒருவரும் அசைவனாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையினாலும் உங்களுடைய நடக்கையினாலும் உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய விசுவாசத்தினாலும் உங்களுடைய கற்பினாலும் உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையினாலும் நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்களா? உங்களையும் உங்களுடைய உபதேசத்தை கேட்கிறது, உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறவரையும் ரட்சித்துக் கொள்ளும்படி உங்களை குறித்தும் உங்களுடைய உபதேசத்தை குறித்தும் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பீர்களா? எல்லாரையும் விசேஷமாக உங்களை பாய்க்கிறவர்கள் உங்களுடைய சமூகத்தில் அதிகமாக இந்த பழக்கம் உண்டு. ஆகவே உங்களை பாய்க்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், அவர்களையும் நீங்கள் சிநேகித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களையும் ஆண்டவர்களாக நடக்கும்படியாக நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்களா? ஏழைகளை சிநேகித்து அவர்கள் தொண்டு செய்து ஆண்டவர் நன்மை காட்ட ஆவியாளர்கள் சகாயத்தை நாட முயற்சி செய்வீர்களா? இந்த வாரியார் ஊழியத்துடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் உட்பட்டு உங்களுடைய ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். பரமதகவனே, ராதா என்ற அருமையான இந்த பிள்ளையை என்னுடைய இந்திய தேசத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களாக வாழ்கிற நரிக்குறவர் என்ற மக்கள் மத்தியில், பாகியார் மக்கள் மத்தியில் சுவிசேஷ பணியை செய்யும்படியாக இந்த நாளிலும் உடைய திருப்பெயரை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற கிராம பகுதியில் பணி செய்யும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நான் ஏற்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக கர்த்தருடைய திருப்பணியில் வல்லமையின் ஆசீர்வாதங்களை தந்து நிறைவு தந்து சம்பூர்ணமாய் வழிநடத்தி உங்கள் மூலமாக அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்யும்படியான பணியை கிருபை கொண்டு வழிநடத்துவாராக. இப்பொழுது
டேனி அவருடைய தாய் தந்தையை வந்து இந்த அருமை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மிஷினரி ஊழியத்துக்கான காணிக்கை பரிசீலனை கொடுப்போம். செயலாளர் அவர்கள் வேத புஸ்தகத்தை வழங்குவார்கள். ரொம்ப நன்றியா. தேங்க்யூ வெரி மச். கடவுள் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். இந்த கோயிலில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் வந்து நடனம் ஆடினார் ஒரு பெண். அவர் பாட்டு நீங்கள் சும்மா இருந்து இயேசு சாமி பார்த்துப்பார். அந்த பிள்ளை இப்பொழுது ஒரு சினிமாவில் கதாநாயகியாக ஆகிவிட்டார். இங்கே வந்து டான்ஸ் ஆடினார். அந்த படம் 2 நாளுக்கு முன்னால் இங்கே ரிலீஸ் ஆச்சு. மதுரை வந்தாச்சு என்கிற திரைப்படம். அதிலே அவர் கதாநாயகியாக, ஆனால் நடிக்கிறவர்கள் அதை கடுமையாக எதிர்த்து விட்டார்கள். எங்கள் பிள்ளைகள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அதில் என்ன நடந்தது என்றால், நான் கேள்விப்பட்ட அளவு ஒரு நரிக்குறவர் பிள்ளை கதாநாயகியாக வந்ததை குறித்து சினிமா துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்களில் அந்த படம் திரையிடப்படாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது வெளிவராத ஒன்று என்று நேற்று டைரக்டர் பேசிக் கொண்டிருந்தார். இவர்கள் சினிமா கதாநாயகர் வர வேண்டும் என்று அவர்கள் யாரும் விரும்பவில்லை. இப்பொழுதும் அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்ல வருகிறேன்? கடவுள் அந்த சமுதாயத்திலும் ஊழியத்தை செய்வதோடு கூட அந்த பிள்ளைகளையும் பல்வேறு நிலைகளில் உயர்ந்த சித்தமாக ஒருவேளை என்னிடத்தில் அந்த சீடி கிடைத்தால் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த கோயிலில் டான்ஸ் ஆடின பொண்ணு தான். அவர் பேருனா நிவேதா. நிவேதா நிவேதா கடவுளுக்கு துதி. இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் நம்முடைய அருமையான பாடகர் குழுவினர் கிறிஸ்துமஸ் பாடல் பாடுவார்கள். ஒவ்வொரு இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஆளாண்டிலும் அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் முந்தின வருஷம் அதற்கு முந்தின வருஷம் பாடிய பாடல்களாக இருக்கும். காரணம், கடுமையாக பிராக்டிஸ் பண்ணி ஒரு முறை தான் பாடுகிறோம், அப்புறம் அந்த பாட்டை பாடுவதே இல்லை. அப்படி இல்லாதபடி கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்த பாடல்களை பாட சொல்லி நான் கேட்டேன். அப்படி இப்பொழுது மின்னும் மின்னும் நட்சத்திரம் மின்னிவிடும் என்று 2012வது வருடம் பாடிய அந்த கிறிஸ்துமஸ் பாடல்களை இப்பொழுது பாடுவார்.